கன்னியாகுமரி அருகே புதிதாக கட்டப்பட்ட விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்து உடற்பயிற்சி செய்தார். குலசேகரம் அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதிய விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டுள்ளது. இதனை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்து உடற்பயிற்சி செய்யும் காட்சிகள் வைரலாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், கிள்ளியூர் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் விளையாட்டு மைதான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். குமரி மாவட்ட விளையாட்டு வீரர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பாரம்பரியமாகவே விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாவட்டம். இங்குதான் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகளான அந்த களரி, சிலம்பம், அடிபறை போன்றவையெல்லாம் மிக சிறப்பாக இருந்த மாவட்டம். இங்கு அண்ணா விளையாட்டு அரங்கத்தை தாண்டி வேறு எந்த இடத்துலையும் விளையாட்டு அரங்கங்கள் இல்லை. எனவே யார் விளையாடனாலும் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை தான் இருந்தது. அதை போக்குகின்ற விதத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஒரு கருணையால் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய முயற்சியில் நிதி ஒதுக்கீட்டில் என்னுடைய தொகுதியான 19ஆம் தொகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு அழகான ஸ்டேடியம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த பயனை இந்த இளைஞர்களுக்கு தர இருக்கிறது. இதே போன்று இந்த பகுதியில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகளுடைய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் செயல்பட இருக்கிறது. அதே போன்று கிள்ளியூர், குளச்சல் ஆகிய தொகுதிகளிலையும் இன்றைக்கு விளையாட்டு மைதானங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் இருக்கிறது.